கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பையன் அக்டோபர் 12 வந்து அவன் தாய்லாந்து போனான். நான் வந்து ஆண்டோட சுத்தத்தை தான் கேட்டேன். நான் அவன் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ட்ரைனிங்ல தான் இருந்தான். நவம்பர் மாசம் முடிச்சோம்னா அவனுக்கு அடுத்து வேற எங்கேயாச்சும் பிரான்ச்ல போடுவாங்க. 40,000 சேலரி வாங்குவான். ஆனா அவன் சொல்றது எதுவுமே அவன் கேட்க மாட்டான். திடீர்னு அவனே வந்து ட்ரை பண்ணி போயிட்டான். ஆனாலும் நான் போனாலும் அவங்க வந்து ஆண்டவர் குடும்பத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு தான் நான் மைண்ட்ல நான் இது பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து எனக்கு நவம்பர் மாசம் கால் பண்றான். அவனுக்கு வந்து தோல் அலர்ஜி உண்டு. அந்த தோல் அலர்ஜி வந்து தோல் அலர்ஜியா இருக்குதுமா எனக்கு அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப நைட்டு நான் அழுது நான் ப்ரே பண்ணேன். நான் அதிகாலையில எந்திரிச்சு ஒரு நிமிஷம் நல்ல வாய்கிட்ட வச்சு பேசுங்க. நல்ல வாய்கிட்ட வச்சு பேசுங்க. ஓகேங்களா. நான் வந்து அதிகாலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நான் அதிகாலையில எந்திரிச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன் 1 hour. நான் ஆண்டவர்ட்ட நான் ரொம்ப அழுது நான் கேட்டேன். ஆனா அவனை யாரையாச்சும் டாக்டர் மாதிரி நீங்க அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்டயும் நான் போன் பண்ணி சொன்னேன். அப்ப போன் பண்ணி சொல்லும் போது சொன்னேன், யாராச்சும் நீ யார்ட்டையாச்சும் சொல்லு, எப்பயாச்சும் உனக்கு மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு அடிமைத்தனம்னு எனக்கு அவன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா நான் ரொம்ப அழுது நான் ப்ரேயர் பண்ணேன். இந்த அடிமைத்தனத்துக்காக முதல்ல வந்து அடிமைத்தனத்துல இருக்க எல்லாத்தையுமே விடுவிக்கணும்பான்ட்டு நான் மற்ற பசங்களுக்காகவும் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி மறுநாள் நான் போன் பண்ணி கேட்கும்போது ஒருத்தர் வந்தாருமா, நான் ஒருத்தக்க பேசினேன். அவங்க எனக்கு மருந்து கொடுத்தாங்க. உடனேயுமே சரியாயிடுச்சு. போட்ட மறுநாளே சரியாயிடுச்சுன்னு சொன்னான். இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்காதுடா. ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா எப்படியுமே வந்து அது 1 வீக்குக்கு மேலேயாச்சும் ஆகும். மறுநாளே சரியாகுதுன்னா அது வந்து ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை செய்யறாருன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன். நீ வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்க மாட்ட, அடுத்த அக்டோபர்ல தான் விடுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ அடுத்த அக்டோபர் வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை கொண்டு வருவாருன்னு நான் ஆண்டவர் கொஞ்சம் அதிகமா பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கோமதி சிஸ்டர் வந்து எனக்கு இது கொடுத்தாங்க. இந்த லிங்க் கொடுத்து நான் அப்பவும் வந்து என்னால ஃபர்ஸ்ட் ஜெபமணி சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு நான் அப்ப கூட எனக்கு வந்து சூழ்நிலைகள் ஈவினிங்ல என் ஹஸ்பண்ட் குடிப்பாரு, காலையிலும் அதிகாலையில என்னால வந்து வரவே முடியாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி மாசம் எனக்கு வந்து கோமதி சிஸ்டர் எனக்கு அந்த லிங்க்ல தான் ஜெபமணி சிஸ்டர் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கோமதி சிஸ்டர் அவங்க பொண்ணு கல்யாணத்தப்ப எனக்கு இன்வைட் பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க, அந்த கூடுகையில வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு நான் ட்ரை பண்ண இருந்தாலும் வந்து அவ குடிச்சிருந்தாலும் ஈவினிங்ல காதுல மாட்டிக்கிட்டே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதிகாலையிலயும் எந்திரிச்சு நான் காதுல நான் மாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன். ஆனா எனக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் திருப்பியும் உனக்கு அந்த தோல் இது வந்த உடனே நான் வந்து பிரியா சிஸ்டருக்கு வந்து எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு ஜவுஹரி சிஸ்டர்கிட்ட கேட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. இல்ல அப்போ நான் போன்ல தான் சொன்னேன். நான் பிரியா சிஸ்டருக்கு நான் போன்ல தான் சொன்னேன் ப்ரேயர்ல. இந்த மாதிரி பையனுக்கு வந்து தோல் வியாதியா இருக்கு, இன்னும் வந்து அவன் அடிமைத்தனத்துல இருக்கான், அதுல இருந்தும் அவன் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ப்ரேயர் பண்றேன் சிஸ்டர்ன்னு சொன்னாங்க. கரெக்டா பிப்ரவரி 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 1ஆம் தேதி அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அது சரியா தெரியல. ஆனா பிப்ரவரி 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் ஏசாயா 49 பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள், பலவந்தனால் அந்த வசனம் வந்து எனக்கு வந்த உடனே நான் உடனே என் டைரி எடுத்து கடந்து நான் எழுதினேன். இது என் மகனை வந்து எனக்கு மீட்டு ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து தருவார், பிப்ரவரிக்குள்ள எனக்கு கொண்டு வந்து தருவார்னு விசுவாசத்தோட நான் எழுதி வச்சேன். அதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்த கூடுகையில எல்லாரும் எனக்காக நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிருப்பீங்க. உண்மையிலேயே சொல்றேன், எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு இங்க வருமானு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் அவனுக்கு இந்த வசனத்தை நான் அனுப்பி விட்டேன். அவனுக்கு அனுப்பி விட்டு இந்த வசனத்தை சொல்லி நீ ஏசப்பான்னு கூப்பிடுப்பாரு, ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், நீ ஆண்டவர் வந்து உனக்கு விடுதலையை தருவாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி அதாவது வெளியில வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு அதாவது பங்களாதேஷ் பசங்க ஒரு 24 பசங்களுக்கு ஒரு 2 நாள் சாப்பாடு கொடுக்காம இருந்திருக்காங்க. இவன் எங்க போனாலுமே காலேஜ்ல படிக்கும் போதும் சரி யாருக்காவது வேண்டினாலும் தட்டி கேட்கிற ஒரு பையன். அதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரு இது. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த 24 பேத்துக்காக வந்து இவன் வந்து 2 நாள் பார்த்திருக்கான். 2 நாள் சாப்பாடு கொடுக்காம வேலை செஞ்சோடனே நீங்க எல்லாம் பார்க்ல அவங்களை உட்கார வச்சு நீங்க வேலை செய்யாதீங்க, நான் போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவன் போய் கேட்டிருக்கான். இவன் போய் கேட்ட உடனே உனக்கு சாப்பாடு வருதுலான் இருக்காங்க, எனக்கு சாப்பாடு வருது. ஆனா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்ன உடனே உனக்கும் வேலை கிடையாதுன்னு 25 பேரையும் வண்டியில ஏத்தி கொண்டு போய் நடு ரோட்ல விட்டுட்டு 10 நிமிஷத்துல ஒரு வண்டி வரும்,
உங்களை வேற ஒரு கம்பெனிக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு நடுவுல விட்டுட்டு போயிட்டாங்களா. 4 ஹவரா அவங்க நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் பையன் இந்தியன் எம்பசி ஃபோன் நம்பர் வச்சிருந்தான். இந்தியன் எம்பசி ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அங்க போயிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் 3 நாள் ஆகும். நான் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு. ஆனா மறுநாளே கிடைச்சது. நான் எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு செய்டானேன். அவன் +2 வரைக்கும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் வாலிபத்துல அவங்க காலேஜ் போக ஆரம்பிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களோட நண்பர்களோட சேர்ந்து அவன் வந்து ஒழுங்கா சர்ச்சுக்கே வரதே கிடையாது அவன். ஏன்னா நான் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல நான் வந்து குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான். ஏன்னா அப்பா அம்மா எல்லாமே கிறிஸ்தவங்க தான். ஆனா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் வந்து விருப்பப்பட்ட ஒரு இந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் என்னோட பொறுமை, நான் ஆண்டவரை விடாம புடிச்சுக்கிட்டதுனால ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடல. பிள்ளைங்களையும் நான் ஆலயத்துக்கு குழந்தையிலேயே வந்து ஞானஸ்நானம் கொடுத்துதான் வந்து பிள்ளைங்களை இது பண்ணேன். ஆனா பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொண்டு வந்தாலும் இந்த வாலிப பிராயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு வராம இருந்தாங்க. ஆனாலும் நான் அந்த பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இந்த கூடுகையில வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் நடத்துவேன். வந்த புதுசுல என்னால வந்து அட்டன் பண்ண முடியாம இருந்தாலும் வர வர போக போக பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஈவினிங் இருந்தாலுமே வந்து நான் காதுல மாட்டிட்டு கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இல்லைன்னா அவரு ப்ரேயர் பண்ணாலே அவருக்கு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா அவருக்கு தேவையானது நான் அப்படின்னு ப்ரேயர்ல இருந்தா கூட ஏதாச்சும் வேணும்னு கேட்டாருன்னா அவர் குடிச்சிட்டுதான் உட்காந்துருப்பாரு. நான் தேவையான தோசை சுட்டு கொடுத்துட்டு நான் போய் ரூம்ல உட்காரட்டுமா ப்ரேயர்ல இருக்கேன்னு சொன்னா கூட எதுவுமே சொல்லல. ஆனா நேத்து நைட்டு நான் சாட்சி சொல்லணும்ன்றது நான் பிரியா சிஸ்டருக்கு மெசேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு பயங்கர வைலண்டா என்கிட்ட வந்து அவரு கத்துனாரு. நான் சொன்னதெல்லாம் தெரியாது. பட் அந்த ப்ரேயர் அப்படின்னு நான் வந்து உட்காந்து சோஃபால உட்காந்து சும்மா ப்ரே பண்ணி ஏன்னா முட்டி போட்டு ப்ரே பண்ணா ப்ரே பண்ணாலே அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது. அதனால அவரு வந்து வெளியில வந்து பாத்துட்டாரு. நான் சும்மா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ப்ரேயர் பண்றியா? ப்ரேயர் பண்ணாலும் பிசாசு உள்ள வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நேற்று பயங்கரமா கத்துனாரு. நேற்று நைட் இத்தனை மாசமும் இல்லாது நேற்று நைட் பயங்கர வயலண்ட். ஆனா கூட நம்ம மனசு தளர விடல. பிசாசு எனக்கு எவ்வளவுதான் எதிர்ப்பா வந்தாலும் பிசாசு தோற்கடிக்க ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஸ்தோத்திரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இப்பவும் எனக்கு சாட்சி சொல்ல முடியுமா? நான் எனக்கு பிரியா சிஸ்டரே சொன்னேன், எனக்கு எந்த தடை வராது இப்படி ப்ரேயர் பண்ணுங்கன்னு. உண்மையிலே எந்த ஒரு தடையும் இல்லாம அவர் இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காரு. அற்புதமா இந்த சாட்சியை சொல்ல என் தேவன் எனக்கு பெரிய கிருபை பண்ணிருக்காரு. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும். நாங்க வந்து பாக்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோம். அவரு காலையிலயும் சில டைம் குடிச்சிட்டு கம்பெனிக்கு கூட போக மாட்டேன்றாரு. நான் அதுக்காகவே என் பிள்ளை வந்துடணும், அவன் பார்த்துப்பான் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என் பெரிய பையனுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவன் வந்து கடவுளுக்குன்னு ஒப்பு கொடுத்து அவன் வந்து எது கேட்டாலும் ஆண்டவருடைய சுத்தத்தை கேட்டு அவன் செய்யணும். கம்பெனி அவன் இது வரைக்கும் அவன் பிகாம் முடிச்சது 2020க்கு முன்னாடி முடிச்சுட்டான். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்குன்னு போய் ஒரு சம்பளம்னு கொண்டு வந்த கையில வந்து கொடுக்கல. அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு நம்ம நிறைய பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். பேங்கிங் படிச்சான் போன வருஷம் போயிட்டு 2,50,000 கட்டின பேங்கிங்க்கு. அதை முடிச்சு ட்ரைனிங்க கூட ஒழுங்கா இது பண்ணல. ஆட்சி சில கம்பெனிக்கு போறேன்னு சொல்லி 2 மாசம் தான் போனான். அது ஒரு 40,000 கட்டணும். எல்லாம் வந்து செலவு தான். இப்போ 1,00,000 கொடுத்து அனுப்பணும். இப்போ இப்படி வந்துட்டானேன்னு தான் நேற்று நைட் அவருக்கு பயங்கர டென்ஷன் வேற. நான் 1,00,000 நான் கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் மீறி அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நான் ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ப்ரேயர் பண்ணேன். பிரியா சிஸ்டர், பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஐயா, எங்களுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். கூடுதல் இருக்கிற எல்லாத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் கூட ஒரு சின்ன சாட்சி சொல்ல